ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் மூணு ஐக்கான் பாலா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, இப்ப அரசாங்கத்துல என்னைக்கு சிலம்பம் கத்துக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னு சொன்னாங்களோ, அன்னில இருந்து பாத்தீங்கன்னா சிலம்பத்துக்கான கிரேஸ் ரொம்ப அதிகமாயிடுச்சு. என்னைக்கு ஒரு விஷயம் பிரபலமாகுதோ அதுக்கான மூலப்பொருளுக்கான டிமாண்ட் அதிகமாகும். பட் அந்த எந்த டிமாண்டும் எதிர்பாராம 15 வருஷமா பாத்தீங்கன்னா சொந்தமா பாத்தீங்கன்னா சிலம்பம் சம்பந்தமான ஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னா மான் கொம்பு இதெல்லாம் சொந்தமா நம்ம சங்கர் கணேஷ் ஷேர் பண்ணிருக்கிறாரு. இங்கதான் அந்த மேனுஃபேக்சர் யூனிட். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருவள்ளூருக்கும் சென்னைக்கு நடுவில் பாத்தீங்கன்னா ஆர்கேம்பேடு அப்படின்ற ஒரு இடத்துலதான் இருக்குது. ஒருத்தவங்க ஒரு அமைதியா ஒரு இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த அமைதியான பண்ற கம்பை வச்சுதான் எல்லாரும் வீரமா அவங்க பல ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படி இந்த பிசினஸ் தேர்ந்தெடுத்தாரு, இந்த சிலம்ப விதமான என்னென்ன ஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்குது, இப்ப என்னென்ன மாடல்ஸ் எல்லாம் இருக்கு, எப்படி நீங்க ஹோல்சேல வாங்கலாம், எப்படி இது நீங்க வாங்கி ஒரு பிசினஸாவும் பண்ணலாம் அப்படின்றதான் சாரை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். சார் வணக்கம் சார், உங்களை பார்க்கவே மிகப்பெரிய சந்தோஷம். பாத்தீங்கன்னா எஸ்கேன் இண்டஸ்ட்ரீஸ் போட்டிருக்கு, சங்கர் கணேஷ் சார் MBN போட்டிருக்கு. பட் ஆனா இங்க பாத்தீங்கன்னா இந்த சிலம்பம் சம்பந்தமான இந்த ஸ்டிக்ஸ், அதுக்கு சம்பந்தமான மார்ஷல் ஆர்ட்ஸ் சம்பந்தமான இந்த நிறைய இந்த உட்டன் பொருள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இதை எப்படி ஆரம்பிச்சுங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். நான் அந்த பிசினஸ் 2000 ஆரம்பிச்சேன். கம்பெனி பேர் எஸ்கேன் இண்டஸ்ட்ரீஸ். என்னோட பேர் சங்கர் கணேஷ். அவரோட எஸ் கேன் இண்டஸ்ட்ரீஸ்னு வச்சிருக்கேன். இந்த தொழில் ஆரம்பிக்கணும் என்ன எனக்கு வந்துச்சுன்னா, நான் மார்க்கெட்டிங்ல இருந்தேன், ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் மார்க்கெட்டிங்ல இருந்தேன். அப்போ நிறைய ஏரியாவில் சிலம்பம் கற்றுத்தரப்போறோம்னு இது பேனர் பார்த்தேன். அப்போ சிலம்பம் கற்றுத்தரணும்னா சிலம்பத்துக்குள்ள பிரம்பு நம்மகிட்ட இருக்க, இந்த பிரம்பை பத்தி நமக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி இந்த தொழில் ஆரம்பிக்கணும்னு எனக்கு ஆர்வம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் சொந்த இடம் எனக்கு, இந்த இடத்துல நான் ஆரம்பிச்சேன். கவர்மெண்ட் லோன் போட்டு தான் ஆரம்பிச்சேன். PMEGPங்கிற ஸ்கீம்ல நான் லோன் போட்டு ஆரம்பிச்சு நீ நல்லா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு. ஓகே சார், சூப்பர். நீங்க இன்னொரு விஷயம் சொன்னீங்கன்னா இந்த பெரம்பு அப்படின்னு சொன்னீங்க. நான் பாத்தீங்கன்னா இந்த சிலம்பம் ஸ்டிக்னாவே பாத்தீங்கன்னா மூங்கில் தான் அதிகபட்சம் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இந்த பெரம்புன்றது இந்த இதோட தன்மையா இல்ல எதை நீங்க பெரம்புன்னு சொல்றீங்க சார்? பெரம்புங்கிறது வேற, மூங்கில்ங்கிறது வேற. மூங்கில்ங்கிறது நிறைய இடத்துல கிடைக்கும், நிறைய வீடுகள்ல கூட வளர்ப்பாங்க. ஆனா இது யாருமே வளர்க்க முடியாது. இது குறைஞ்சது ஒரு 2000 அடிக்கு மேலதான் இந்த பெரம்பே வளரும். இது தமிழ்நாட்டிலயும் இருக்கு, உள் காடுகள்ல இருக்கு. உள்ள போய் அதெல்லாம் போய் மனிதர்கள் எல்லாம் போய் அங்க போய் வெட்ட முடியாத இடத்துல இருக்கு. ஆனா அசாம் அருணாச்சல பிரதேசல கிட்டக்கே இருக்கு. கிட்டக்கே இருந்தாலும் ஆனா உயரமான இடத்துல இருக்கனால இந்த பெரம்பு வளரும். கொடியா படர்ந்து இதை கட் பண்ணி 20-25 வருஷமா ஃபுல்லா பெரம்பு அசாம் அருணாச்சல பிரதேசல தான் வருது. இதுல நாற்காலிகள், ஊஞ்சல், கட்டில் எல்லாமே செய்யலாம், சோஃபா செட் எல்லாமே செய்யலாம். ஆனா நான் சிலம்பம் மட்டும் தான் செய்யறேன். சிலம்பம் இன்னைக்கு மெட்ராஸ்ல தமிழ்நாட்டுல நிறைய சிலம்பம் கத்து கொடுக்குறாங்க ஸ்கூல்ல, அதனால சிலம்பம் மட்டும் செஞ்சுட்டு இருக்கேன். ஓகே, சூப்பர் சார். அப்போ நம்ம தமிழ்நாடே பாத்தீங்கன்னா நிறைய காடுகள் நிறைந்த இடம் அப்படின்னு நிறைய பேர் எல்லாம் இருக்குது. பட் நம்ம தமிழ்நாட்டுல இது மாதிரி பொருள் கிடைக்கல. இருக்கு, ஆனா இந்த மாதிரி கனமான பிரம்பெல்லாம் கிடையாது, மெலிசான பிரம்பு தான் இருக்கும். அது மட்டும் வச்சு நாற்காலிகளோ எதுவுமே செய்ய முடியாது. ரெண்டாவது அது பிரம்புகள் வெட்டக்கூடிய பிரம்போட வேல்யூஷன் இன்னைக்கு மரத்துக்கு ஈக்குவல் ஆகி போச்சு. அதனால பிரம்பெல்லாம் வெட்டக்கூடாது, அது ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு தமிழ்நாடு அரசே பேன் பண்ணி வச்சிருக்காங்க. அது மாதிரி வெட்டணும்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணி அந்த காடுகளை சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில இருக்கு. அதனால வெட்ட முடியாது. கண்டிப்பா சார், ஏன்னா ஒரு ஸ்டிக் வரணும்னா உங்களுக்கு போன் பண்ணா கையில கிடைச்சிரும். பட் ஆனா நீங்க அதோட ஆரிஜினை வாங்கணும்னா அருணாச்சலம், ஆசாம் மாதிரி போயிட்டு வாங்கிட்டு இந்த தொழில் ரொம்ப டெடிகேட் பண்றது ரொம்ப சந்தோஷம் சார். சில அடுத்தடுத்த பொருள்கள் என்ன தரமான பொருள்களா இருக்குன்னு பாக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆசாம அண்ணன் சொன்ன மாதிரி அருணாச்சலம் பிரதேஷ்ல இங்க டம்ப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. பட் இதுல இருந்து தான் பாத்தீங்கன்னா அளவுகோல் பிரிக்கிறாங்க. இப்ப அந்த அளவுகோல்ல பாத்தீங்கன்னா இப்ப நிறைய சின்ன பசங்கள்ல இருந்து பாத்தீங்கன்னா சிலம்பம் பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு நம்ம சங்கர் சார் சில விதமான அந்த கட்டிங்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு. அது ஒன்னொன்னா நம்ம கிட்ட சொல்லுவார். என்ன சொல்லுங்க. இது 3 அடி, அதாவது 3 அடிக்கிறது 3 வயசு 4 வயசு பசங்கள்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 3, 3.5, இது 4 அடி, அதுக்கப்புறம் 4.5 அடி, 5, 5.5, 6, இந்த மாதிரி 3ல இருந்து 6 அடி வரைக்கும் இருக்கு. அது சிலம்ப ஸ்டூடெண்ட்கள் நெத்தி மட்டும், இந்த நெத்தி வரைக்கும் ஸ்டிக் இருக்கணும். அப்பதான் இப்படி சுத்ததுக்கு இதா இருக்கும். சிலம்ப மாஸ்டர் என்கிட்ட எத்தனை ஸ்டூடெண்ட் எவ்வளவு உயரத்துல இருக்காங்க கணக்கெடுத்து இப்போ 3 அடிக்கு
15 வருதுன்னா ஒரு 15 நம்பரு, ஓகே 4 அடிக்கு ஹைட்டுக்கு 4 அடி இது, அந்த மாதிரி 6 அடி வரைக்கும் எடுத்து போவாங்க. ஓகே. ஆனா இப்போ நான் வந்து பார்த்திருக்கிறேன் ஒரு சில இடத்துல வந்துலாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல தடியான மூங்கில வச்சுதான், அது மூங்கில அது என்ன இப்ப நீங்க சொல்லும் போதே எனக்கே நிறைய மாறுதல் வருது. இப்ப அவ்வளவு திக்கா வந்து வச்சிருக்கிறதுக்கும் இப்ப இது மாதிரி ஸ்டிக் யூஸ் பண்றதுக்கு ஏதாச்சும் வித்தியாசம் இருக்கா? நானே சின்ன பிள்ளைல பாத்திருக்கேன், மூங்கில்ல தான் விளையாடுவாங்க. அந்த மூங்கில்ல சிலம்பம் கொடுக்கும்போது உள்ள ஸ்ட்ரென்த்துக்கும் இப்ப பெரம்புல சிலம்பம் பண்றதுக்கும் உள்ள எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா பல 100 மடங்கு அதிகமாயிருச்சு. மூங்கில்ல பண்ணும்போது பெரிய ஆளுங்க தான் பண்ண முடியும், சின்ன குழந்தைங்க எல்லாம் பண்ண முடியாது. இன்னைக்கு 4 வயசுல இருந்து சிலம்பம் கத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மூங்கில் பண்ணும்போது குறைஞ்சது 20 வயசுக்கு மேல இருக்கும் தான் அந்த வெயிட்டை தூக்கி சுத்த முடியும். இப்ப பெரம்புன்னு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் 3 வயசுல இருந்து சிலம்பம் சொல்லி கொடுத்து இது பண்றாங்க. இன்னைக்கு சிட்டிகள்ல மெட்ராஸ் ஸ்கூல்ல சின்ன ஸ்கூல்ல கூட அது சிலம்பம் கத்து கொடுத்து சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறாங்க. இது ஆரோக்கியத்துக்கு நல்லது. ஓகே, சூப்பர்ண்ணா. ஃப்ரெண்ட்ஸ், இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் எத்தனை அடின்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. பட் இது ரொம்ப ஹைட்டானவங்களுக்கான இது வந்து பண்டில் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னாவே தெரியும் ஒரு செட் வைஸா எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இப்போ இதெல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண போறாங்க, வேற ஏதோ சிலம்பம் ஸ்கூல்ல ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஆனா இப்போ இது பார்க்கும்போதே தெரியுது உங்ககிட்ட எவ்வளவு பேர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஆனா இப்போ வந்து இது வந்து ஹோல்சேல் ஷாப்பா இல்ல ரீட்டைல் ஷாப்பா? ஏன்னா டைரக்டா மேனுஃபேக்சர் இடத்துக்கே வந்திருக்கிறோம். பட் சென்னையில வந்து நான் தேடி பார்த்ததுல உங்களை தானே நான் பார்த்து கண்டுபிடிச்சது. எனக்கு வந்து இந்த தீபா மேடம்னு ஒரு சிலம்பம் ஸ்கூல்ல மாஸ்டர் இருக்காங்க, அவங்க தான் வந்து சாரை ரெஃபர் பண்ணாங்க. அவருக்கு அந்த ஸ்கூலுக்கு சார் தான் வந்து நிறைய சிலம்பம் ஸ்டிக்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. அது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா இப்போ நீங்க வந்து இப்போ இது மாதிரி யாரெல்லாம் உங்ககிட்ட பொருள் வாங்கலாம், என்னென்ன ரேட்டு, அது மாதிரி ஏதாச்சும் இருந்தா பத்தி சொன்ன தீபா மேடத்துக்கு நன்றியா சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் சொல்றேங்க. இப்போ வந்து நான் வந்து ஹோல்சேலும் பண்றேன், ரீட்டைலும் பண்றேன். ரீட்டைலுங்கிறது என்னன்னா சிலம்ப மாஸ்டர் வந்து என்கிட்ட வந்து எடுக்கிறாங்க. அவங்க வந்து 10 நம்பர்ல இருந்து 100 நம்பர் 150 நம்பர் வரைக்கும் எடுப்பாங்க. அவங்கள்ட்ட எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கோ அதுக்கு ஏற்றபடி என்கிட்ட எடுப்பாங்க. அதை வந்து ரீட்டைல் கான்செப்ட். அது ஹோல்சேல் கான்செப்ட்ங்கிறது ஸ்போர்ட்ஸ் ஷாப்ஸ். இன்னைக்கு சென்னையில மட்டும் என்கிட்ட 100 ஸ்போர்ட்ஸ் ஷாப்காரங்க என்கிட்ட வாங்குறாங்க. அவங்க வந்து மினிமம் 100 நம்பர் தான் கொடுப்பாங்க, அது குறைஞ்செல்லாம் வாங்க மாட்டாங்க. அவங்க வந்து ஸ்டூடெண்ட்களுக்கு 1 பீஸ் 2 பீஸ் 3 பீஸ் 10 பீஸ்னு கொடுப்பாங்க. அது வந்து ஹோல்சேல் வியாபாரம். ரீட்டைல் வியாபாரம் பண்றேன், ஹோல்சேல் வியாபாரம் பண்றேன். ஓகே. இப்போ யாராச்சும் சிலம்பம் சம்பந்தமா ஒரு வியாபாரம் தொடங்கணும்னா கூட அண்ணா வழிக்கு அடுத்து ரெடியா இருக்கு. ஆனா ஸ்டிக்கோட வேலிடிட்டி எவ்வளவு நாள் சொல்லலாம், இது எவ்வளவு நாள் இந்த பொருள் வந்து வச்சு பயன்படுத்தலாம்? அது இது லாங் லைஃபா இருக்கும். அதாவது நம்ம கொஞ்சம் வெயிலையும் படக்கூடாது, மழையிலையும் படாம ஸ்டிக்கை வந்து நம்மள சுத்தமான இடத்துல நல்ல காற்றோட்டமான இடத்துல வச்சிருந்தோம்னா அது பாட்டு இருக்கும். இப்ப ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாலாம் ஒரு பலம் இல்லாத ஸ்டிக் வந்து மாப்பு ஸ்டிக்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டிக்கை வந்து வடநாட்டுல இருந்து கொண்டு வந்து பாரிஸ்ல பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த மாப்பு ஸ்டிக் இப்ப நான் ஆரம்பிச்சு இந்த ஒருத்தான ஸ்டிக்கை கொடுத்த அப்புறம் அந்த மாப்பு ஸ்டிக்கோட சேல்ஸே போயிடுச்சு. எனக்கு பாரிஸ்ல இருக்க ஹோல்சேலர்ஸ் என்ன கூப்பிட்டு திட்டுறாங்க, நீ இப்படி நல்ல ஒருத்தான ஸ்டிக் கொடுத்துற, இது டபுள் த லைஃப் வருது. அந்த மாப் ஸ்டிக் வந்து 1 மந்த் வருதுன்னா இது 3 மாசம் 4 மாசம் வருது அப்படின்னு சொல்லி என்ன இது பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா ஒருத்துள்ள ஸ்டிக். ஆனா இப்போ இது மாதிரிதான் இப்போ போட்டி எல்லாம் போறாங்களா? போட்டிக்கு இதே ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுவோம். போட்டிக்கு வந்து நல்ல கனமான ஸ்டிக் தான் கொடுக்க சொல்லிருக்காங்க. மெலிஸ்டிக் வந்து பயிற்சிக்கு மட்டும் வச்சுட்டு போட்டிக்கு வந்து நல்ல கனமான ஸ்டிக் கொடுப்பாங்க. அதுவும் இருக்கு. அதுவும் இருக்கு. நம்மளோட 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு அந்த மாதிரி இருக்கு அளவுல. அந்த திக்னஸ் வந்து 1/2 இன்ச்சு மீடியம், 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு வரைக்கும் இருக்கு. ஓகேண்ணா. ஆனா இப்ப இதுல இன்னொரு விஷயம் வந்து இப்ப இது வந்து சென்னை தமிழ்நாடுக்குள்ள வாங்குறாங்கன்னா இப்ப வெளிநாட்டுல வேற ஸ்டேட்ல தான் யாரோ வாங்குறாங்கன்னா அது வேற ஸ்டேட்டும் நான் பெங்களூர் சப்ளை பண்றேன், ஹைதராபாத் சப்ளை பண்றேன், விஜயவாடா அங்கெல்லாம் பண்றேன். எக்ஸ்போர்ட் நான் டைரக்டா பண்ணல, என்கிட்ட இருந்து சிலம்பம் மாஸ்டர்கள் வாங்கி மலேசியா துபாய் அந்த மாதிரி அவங்க இதுல கார்கோட அனுப்புறேன். சூப்பர்ண்ணா. நீங்க ஒரு புத்திசாலித்தனமான ஒரு யூகம். அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேன் பர்னிச்சர் பண்ணிட்டு இருந்ததை அது சிலம்பம்னு சொல்லி மாத்தி இன்னைக்கு வந்து பல பேருக்கு ஒரு வேலை வாய்ப்பு, உங்களை நம்பி பல பேர் வந்து சிலம்ப களத்துலயும் வந்து இறங்கியிருக்காங்க. ஆனா நிறைய சிலம்ப தவிர நிறைய விஷயம் வந்து டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கீங்க, அதெல்லாம் ஒன்னொன்னு கொஞ்சம் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெறும் சிலம்பம் மட்டும் கிடையாது, சிலம்பத்துல வந்து நிறைய வித்தைகள்லாம் கொடுப்பாங்க. அது ஒன்று பேரை வந்து நம்ம அண்ணன் சொல்லுவாரு. நீங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அலங்கார பொருள் மாதிரி சூப்பரா வச்சிருக்கிறாரு. ஆனா எனக்கு இந்த இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெரம்பல பண்ணாது. இப்ப இது எப்படி மான் கொம்புனா நான் நினைச்சேன், மான் கொம்பு அதுல பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். இந்த மான் கொம்பு வந்து நாங்க பெரம்பல செஞ்சிருக்கோம். இந்த மான் கொம்பு பாத்தீங்கன்னா இது ஒரு சிலம்பம் கம்பு மாதிரியே இது ஒரு கேம். இது வந்து எய்த்தாப்புல நின்று இப்படி இப்படி இங்கே அப்படிங்க. சரி. பாத்தீங்கன்னா இப்படி 2 பேர் வச்சு இப்படியா இப்படி
இப்படி ஒரு விளையாட்டு, இது ஒரு விளையாட்டு. இது ஆனா இதுல வந்து நிறைய பண்ணுவாங்க. ஆமாமா, இது மான்கொம்பு விளையாட்டு. மான்கொம்பு ஸ்டிக்கு, ஒருத்தர் 2 கையிலும் மான்கொம்பு வச்சிருப்பாங்க, ஸ்டிக் வச்சு இப்படி தடுப்பாங்க, அப்படி நம்ம மேல அடிக்க வரும்போது இப்படி தடுப்பாங்க. இது ஒரு கேம். ஆனா இது எப்படி, நான் இந்த ஸ்டார் என்ன, நானே ஸ்டார் மாதிரி இருக்கேன். இது வந்து ஸ்டார் வந்து, இது வந்து பாத்தீங்கன்னா 2 வகையா விளையாடலாம். இது வச்சு இது ஃபுல்லா ஜிகினா பேப்பர் இது பண்ணிட்டு அப்படியே சுத்துவாங்க. அந்த லைட் வெளிச்சத்துக்கு நல்லா தெரியும். இது வந்து 3 அடி 3.5 அடி 4 அடி வரைக்கும் இருக்கு. ரெண்டாவது இன்னொரு வகை இருக்கு. இந்த எல்லா 4 முனையிலையும் கம்பி கட்டிட்டு இங்க தீ பந்தத்தை வச்சுட்டு அதுல தீ அடிச்சு இப்படி சுத்துவாங்க. சுத்தி நின்றுட்டு சுத்துவாங்க, படுத்துக்கிட்டு சுத்துவாங்க. மாதிரி பல வகையான இருக்கு. இது இந்த கோயில் திருவிழாக்கு எல்லாம் இது நிறைய. இது எல்லாமே இந்த சிலம்பம் கத்துக்கிட்டு இருக்கிறவங்க தான் இது பண்ணுவாங்க. 10 தான் பண்ணுவாங்க. இது வந்து பட்டர்ஃப்ளை கேம் சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உடம்புல 4 பக்கமும் 4 போட்டு அப்படியே தோகை மாதிரி விரிப்பாங்க. தோகை மாதிரி விரிச்சு விளையாடுவாங்க. இது வந்து இந்த விளையாட்டோட பேரு அலங்கார விளையாட்டு. சூப்பர். இது வந்து சக்கரபானம். இந்த சக்கரபானம் பாத்தீங்கன்னா இந்த கையை பிடிச்சிட்டு இன்னும் ஃபுல்லா ஹோல்ஸ் போட்டு ஒயர் போட்டு பால் போட்டு வச்சிருப்பாங்க. அப்படியே சுத்துறாங்கன்னு வைங்களேன், அப்படியே நேர விரியும். இந்த மாதிரி தோகை மாதிரி அப்படி நேர விரியும். இது வந்து சக்கரபான விளையாட்டு. ஓகே. இது எல்லாமே வந்தா இதை பாத்தீங்கன்னாவே வந்து தெரியாதவங்களுக்கு கூட கத்துக்கணும்னு தோணும். கண்டிப்பா இதெல்லாம் ஆனா இதெல்லாம் பண்ண எத்தனை நாள் ஆகும்? இதெல்லாம் சீக்கிரம் பண்ணிடலாம். ஓகே. இது மட்டும் கொஞ்சம் நுணுக்கமானது. இது மட்டும் செய்ய கொஞ்சம் லேட் ஆகும். இது வந்து 2ஆ கட் பண்ணி இந்த 2ஐயும் ஜாயின் பண்ணி ஆணி போட்டு அதுக்கப்புறம் கெட்டு போட்டு பண்ணும். ஓகே. சூப்பர்ண்ணா. பட் ஆனா இது இவ்வளோத்தையும் பண்றீங்க, இது எப்படி வந்து ரெடி பண்றீங்க? ஏன்னா ஒரிஜினல் குச்சில இருந்து இது எப்படி வந்து சிலம்பு குச்சா மாறுதுன்னு மட்டும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சங்கர் கணேஷரோட அந்த ஸ்கேன் இண்டஸ்ட்ரியோட மேனுஃபேக்சர் யூனிட்டுக்கே வந்திருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளே யூனிட், இது வந்து ப்ரொடக்ஷன் யூனிட். ஆனா இது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க. இது வந்து பெரம்பு, நீள பெரம்பு சார். இந்த மாதிரி தான் எனக்கு அருணாச்சல பிரதேசல இருந்து வரும், லோடா வரும், லாரியில வரும். நாங்க இதை பண்டலாக்கி சிங்கிளா எடுத்தோம். இப்ப இது வந்து 12 அடி 13 அடி இருக்கும். இதை வந்து 4 அடி தேவைப்படா 4 அடி கொட்டுவோம், 4.5 5 அது மாதிரி சைஸ் வாரியா கட் பண்ணிட்டு இதுக்கு போவோம். இது வந்து பெண்டா இருக்குங்களா, ஸ்டேக் பண்றதுக்காண்டி இந்த இதுக்கு வருவோம். கட் பண்ணிட்டு இந்த ஃபயர் பண்ணதுக்கு வருவோம். ஃபயர் பண்ணி முடிச்சுட்டு இந்த கணுவெல்லாம் ரிமூவ் பண்ணுவோம். கணுவெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணி நல்லா ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எமிரி ஷீட் போட்டு தேய்ச்சி நல்லா ஷைனிங்கா வரும். நான் இருக்கு பாருங்க, எங்க லேபர் வந்து இந்த பாருங்க கணுவெல்லாம் இது பண்ணிட்டாங்க. ஃபினிஷிங் இந்த பாருங்க, இதுக்கு வித்தியாசத்தை பாருங்க. இது வந்து கணுவை இது பண்ணிருக்காங்க. இது எமிரி ஷீட் போட்டு தேய்ச்சது. இது வந்து ஃபினிஷிங் ஸ்டிக். ஓகே. அது மாதிரி இது. இப்போ இதெல்லாம் பண்ண எத்தனை நாள் ஆகும் ஒரு குச்சி? அது ஒரு நாளைக்கு 150 ஸ்டிக் பண்ணிடுவாங்க. 150 நம்பர் பண்ணிடுவாங்க. ஓகே. ஆனா இப்போ இதுல இன்னொரு விஷயம் வந்து, இப்போ எல்லாத்துக்கும் ஒரு சீசன் இருக்கும். இப்போ இந்த விஷயம் வந்து சீசன் இருக்கு அப்படின்னு. அப்ப இந்த சிலம்பு குச்சி பண்றதுக்கான சீசன்லாம் ஏதாச்சும் இருக்கா? சிலம்பு குச்சி பண்றதுக்கா நாங்க வருஷம் ஃபுல்லா ப்ரொடக்ஷன் பண்ணுவோம். ஆனா அந்த ஸ்கூல் எக்ஸாம் டைம், இந்த சம்மர் வெக்கேஷன் அந்த மாதிரி நேரத்துல குழந்தைங்க எல்லாம் லீவ் போட்டு ஊருக்கு போயிருவாங்க. அந்த நேரத்துல எங்களுக்கு சேல்ஸ் கொஞ்சம் டல்லா இருக்கும். மற்றபடி எல்லா நேரமும் எங்களுக்கு எல்லா டைம் நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டே இருப்போம், சேல்ஸும் ஆகிட்டே இருக்கும். ஓகே, சூப்பர்ண்ணா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சங்கர் கணேஷரோட வந்து பாத்தீங்கன்னா சிலம்பம் கூடத்தோட அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட், இதுல வந்து அது என்னென்ன பொருள் பண்றாருலாம் பாத்துருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா சென்னைக்கும் திருமலை வாயில் அந்த நடு சென்டர்ல இருக்குது. நீங்க வந்தீங்கன்னா வந்து சென்டர் வந்து விசிட் பண்ணலாம். அண்ணன் வந்து கைடன்ஸ் கொடுக்க வந்து தயாரா இருக்கிறாரு. ஆனா இதுல வந்து மேலும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இப்ப கூட ஒரு டவுட் வந்து என்னன்னா, நீங்க சிலம்ப சுத்துறவங்களோட நீங்க சுத்தி வந்து வேலை செய்றீங்கன்னா நேருக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? எனக்கு ஆதரவு கொடுங்க. இது வரைக்கும் ஆதரவு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. சிலம்பம் மாஸ்டர், ஸ்போர்ட்ஸ் ஓனர்ஸ் எல்லாருமே எனக்கு ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப நன்றி. உங்களுக்கு எந்த சந்தேகங்களோ எதுகளோ அது மாதிரி என் மேல எதுவும் குறைகள் இருந்தாலும் சொல்லுங்க, ஓப்பனா சொல்லுங்க. நான் அதை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நல்லா பண்ணலாம், எல்லாரும் சேர்ந்து வாழலாம். கண்டிப்பா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயனுள்ளதாக இருக்கும். நான் வந்து மெயினா தேடினது வந்து பாத்தீங்கன்னா சிலம்பம் வந்து இவ்வளவு பாப்புலர் ஆயிட்டு இருக்குது. பட் ஆனா அந்த சிலம்பத்துக்கான மூலப்பொருள் வந்து எங்க இருக்குது அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சதுதான் நம்ம சங்கர் கணேஷ் சார். வந்து உண்மையிலேயே வந்து நான் ரொம்ப மனநிறைவான ஒரு வீடியோவா நான் இது வந்து பதிவு பண்றேன். ஏன்னா வந்து ஒரு தேவையை தேடி மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா அருணாச்சலம், ஆசாம்லாம் கண்டுபிடிச்சி ஒரு பொருளை வந்து மக்களுக்கு தரமா கொடுக்கணும். ஏன்னா மெயினா குழந்தைகள் வந்து இதுல ஆர்வமா அதை கத்துக்கிறாங்கன்னா உங்க கையில நல்ல பொருள் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு முனைப்படவே இருக்கிறாரு. இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லைன்னா இந்த பாரம்பரிய இந்த சிலம்பத்துக்கே வந்து மிகப்பெரிய பேருனா. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் மூனாய்க்கான் பாலா.